ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. சரியா? சரி, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி 9th தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சாப்டர் 9, 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 9 கிராவிடேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது நல்லா கிளியர் ஆயிடுவீங்க. இதே தான் 10th படிக்க போறீங்க. ஸோ அதனால நல்லா இப்பயே படிச்சிட்டிங்கன்னா 10th போய் கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. சரியா? சில கால்குலேஷன் மட்டும் வரும், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால்னா என்னது? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேம் பேர்லாம் கேட்கும், ரொம்ப வந்து அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ ஃபால். சரியா? ஃப்ரீ ஃபால், ஃப்ரீயாக வந்து கீழே உழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட், இந்த பையன் பாருங்க ஒரு சேர் மேலே ஏறி நின்று ஜஸ்ட் கையில் வந்து இந்த பாலை ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருப்பான். கரெக்டாக இந்த பாலை ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருப்பான். அதை எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே தள்ளாமல் ஜஸ்ட்டு அந்த ஹேண்டை ஓப்பன் பண்ணியிருப்பான். அவ்வளோதான். எந்த விதமான ஃபோர்ஸும் தராமல் கையில் இருக்கக்கூடிய பாலை ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணியிருப்பான். அப்போ என்ன ஆகும்? பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்து கீழே விழும். கரெக்டாக ஃப்ரீயாக வந்து கீழே விழும். சரி, அப்படி நடக்கும் போது, கீழே விழுகும் போது, ஃப்ரீயாக கீழே விழுகும் போது என்னென்னலாம் நடக்குது, அதில் என்னென்ன கிராவிட்டிலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதில் என்ன விஷயம்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்போம். இப்போ இது நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். டெய்லியும் வந்து எல்லாத்தையும் டெய்லி நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே சயின்ஸ் இருக்குது. சயின்ஸு மேக்ஸு எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறதில்ல. நம்ம ஸ்டடீஸ்க்கு உங்களையும் குறை சொல்ல முடியாது, சொல்லித்தர வாத்தியாருன்னு தான் குறை சொல்லணும். ஸோ மேமு சார் எல்லாத்தையும் தான் குறை சொல்லணும். ஸோ ஒருத்தங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறதில்ல நியாயம் கிடையாது. சரி, ஓகே. While falling, there is no change in the direction of the motion of the object. அப்போ என்ன பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுது. இது விட்ட உடனே எங்கேயாச்சும் இது அசையுதா? இப்போ நான் பால் இங்கே வச்சிருக்கேன், நான் இப்போ கையை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா பால் ஸ்ட்ரைட்டாக தான் போய் கீழே விழும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் போய் கீழே விழும். அப்படி இல்லாமல் இந்த பாலை நான் கீழே விட்றேன் அப்படின்னா இது கொஞ்ச நேரம் இப்படி போகும், அது இப்படி வரும், இப்படி போகும், இந்த மாதிரியா விழுது? கிடையாது. இந்த மாதிரிலாம் விழ கிடையாது. ஒரு பாலை ரிலீஸ் பண்ணுறாங்க, பாலுன்னு இல்லை, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது டேரெக்டாக தான் கீழே வரும். கரெக்டாக? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் சொல்கிறாங்க. செகண்ட், ஸோ நோ சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். ஒரு ஆப்ஜெக்டில் அதோட டைரக்ஷனே சேஞ்ச் ஆகாது. பட் டியூ டு எர்த் அட்ராக்ஷன். எர்த் அட்ராக்ஷன் என்னது? டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி தானே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காத, அதுதான் சொல்கிறாங்க. டியூ டு எர்த் அட்ராக்ஷன் there will be a change in the magnitude of velocity அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிடியூட்னா என்ன, வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டி அப்படிங்கிறது ஸ்பீடு. வெலாசிட்டி அப்படிங்கிறது ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறது, சொல்கிறது. ஆனால் மேக்னிடியூட்னா அப்போ என்ன சார்? வெலாசிட்டினா ஸ்பீடு, அப்போ மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னா வேல்யூ. அதோட வேல்யூ அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது தான் மேக்னிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்பீடை சொல்கிறேன், 70 km/h ஸ்பீடில் வந்து ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. இல்லை நேற்று நான் வந்து ஒரு ரேசிங் பார்த்தேன்டா, அந்த ரேசிங்கில் வந்து பார்த்தோன்னா 130 km/hலாம் ஈஸியாக போகிறாங்க, 130 km/hலாம் ஈஸியாக போகிறாங்க அப்படின்றது இந்த km/h வந்து ஈஸியாக போகிறாங்க. ஸோ இந்த km/hங்கிறது தான் என்னது? ஸ்பீடு. ஓகேவா? இந்த km/hங்கிறது தான் ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி. அப்போ இங்க முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ அது 130யா, 140யா, 200டா, 600டா? 600லாம் இல்ல. சரி, ஒரு 50யா, 60யா? அதுதான் வந்து என்னது? மேக்னிடியூட். ஓகேவா? அதுதான் மேக்னிடியூட். சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவுதான் விஷயம். ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டினா இவ்வளவுதான் ஸ்பீடு தான். மேக்னிடியூட்னா அது எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றதுதான் விஷயமே. அது ஒரு கொஷின் படிக்கும் போது நல்லா புரிஞ்சு படிச்சிங்க, லைன் பை லைனா புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கொஷினை தூக்கத்தில் எழுக்கி ஸ்பீட்னா என்னடா, வெலாசிட்டினா என்னடான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவீங்க. சார் பசங்க மட்டும் தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க, கேர்ள்ஸும் சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க. சரி, அந்த மாதிரி புரிஞ்சு படிங்க, லைன் பை லைனா புரிஞ்சு படிங்க. நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கான மீனிங் தெரிலனா தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் புரிஞ்சு படிக்கிறது. சும்மா குத்து வைப்பா இதானே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அது அப்படியே 1 அடுத்த நாள் 2ஆக மாறும், 2 வந்து அடுத்த நாள் 4ஆக மாறும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதில் 2 கூட ஞாபகம் வராது, யூஸ் ஆக வேண்டிய நேரத்தில் ஞாபகம் வராது. சரி,
ஸோ அதான் அப்போ எர்த் அட்ராக்ஷனால அதாவது கிராவிட்டினால என்ன நடக்குதுன்னா வெலாசிட்டி ஸ்பீடும் அதோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த கையில் இருக்கும்போது ஜீரோன்னு இருக்கும் ஸ்பீடு, கரெக்டாக ஜீரோ வெலாசிட்டி இருக்கும், மேக்னிடியூடும் ஜீரோவாக தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் கீழே வரும்போது என்ன நடக்கும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல வரும்போது ஒரு 7 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக 7 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எர்த்து வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு, வந்து என்னுடைய சர்ஃபேஸில் ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குது, வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, சரி. எனி சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன்வால்வ்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லாம் வெலாசிட்டி வந்து இன்க்ளூட் ஆகுதோ, மூக்க நுழைக்குதோ, அந்த இடத்துலலாம் நானும் வரேன் கூட அப்படின்னு ஆக்சலரேஷன் வந்து நிற்கும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், கரெக்டாக. இப்போ நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போடா அப்படின்னா ஆக்சலரேட்டர் நல்லா முறுக்குன்னு சொல்லுவோம், ஆக்சலரேட்டர் நல்லா முறுக்கு, ஆக்சலரேட்டர் கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஆக்சலரேட்டர் நல்லா அப்படி டேர்ன் பண்ணோம், நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பைக் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ என்ன அர்த்தம், ஸ்பீடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்லோவில் இருந்து நான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது, அது பேர் ஆக்சலரேஷன். கார்லேயும் பஸ்லேயும் அதே மாதிரி தான், ஆக்சலரேட்டர் இருக்குமா, ஆக்சலரேட்டர் பெடல், ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா காரோ பஸ்ஸோ ஸ்பீடாக போகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ whenever an object falls toward the earth an acceleration is involved. acceleration இருக்குன்னா அப்போ அதுவும் இன்வால்வ் தான் ஆக செய்யும், கரெக்டா. this acceleration is due to the earth gravitational force. ஸோ இந்த ஆக்சலரேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நடக்குது. அதாவது ஸ்மால் ஜி, ஸ்டார்டிங்லேயே சொன்னா ஸ்மால் ஜின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போன்னு சொன்னா அதுதான் இது. தேர்ஃபோர் இது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், இந்த சாப்டரோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். Therefore, this acceleration is called the acceleration due to the gravitational force of the earth or acceleration due to gravity. ஸோ ரெண்டும் ஒன்று தான், சொன்னதான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்மால் ஜி ஈக்குவல் டு 9.8 நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10ன்னு வச்சுப்பாங்க ஸ்கூல்ஸ்லாம். இப்போ இங்கே பாருங்க, ஸோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். இப்போ எர்த்தில் அதாவது இவர் தான் வந்து கலீலியோ, இவர் தானான்னு கேட்டால் இது ஒரு கார்ட்டூன், ஆனால் கலீலியோ ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் கலீலியோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் தான் இந்த தியரியை ப்ரொப்போஸே பண்ணார், எடுத்து சொன்னார் எல்லாருக்கிட்டையும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்பவே இல்லை. இவர் திரும்ப திரும்ப சொல்லவும் எங்களை எல்லாத்தையும் நீ முட்டாளாக்குற, அது பண்ணுற இது பண்ணுறேன்னு அவரெல்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க, கலீலியோவை அடிச்சே காலி பண்ணிட்டாங்க. அது நிறைய தியரிஸ், நிறைய கதைலாம் இருக்கு. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த யூனிவர்சல் கிராவிடேஷன் ஆஃப் லாவை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்காக இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நியூட்டன், கலீலியோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணார், அதுக்கப்புறம் தான் நியூட்டன் எடுத்துகிட்டு வந்தார். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த யூனிவர்சல் லாவை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு பைசா டவர் மேலே ஏறி நின்ட்டார். பைசா டவர் மேலே ஏறி நின்று ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kgன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 7 kgன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குட்டி பால் வந்து பார்த்தீங்கன்னா 1 kgன்னு இதை வச்சுக்கோங்க. இதை மேலேருந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டுமே சேம் டைமில் வந்து கிரவுண்டை வந்து தொட்டுச்சு, ரெண்டுமே சேம் டைமில் கிரவுண்டை தொட்டுச்சுங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொன்னார், அதாவது ஒரு பொருள் வந்து பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அது வித்தியாசம் கிடையாது, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சேம் தான், எல்லா பொருளுக்குமே கிராவிட்டி வந்து சமம் தான், ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தியரி வச்சாங்க. என்ன தியரி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு 1 kg பால் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இதுதான் வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 kg பாலை சேம் அட் டைம்ல ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 1 kg பால் வந்து சீக்கிரமா கிரவுண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த 1 kg பால் சீக்கிரமா கிரவுண்ட் ரீச் ஆயிடுச்சு ஃபாஸ்டா. ஆனா இந்த பேப்பர் என்ன பண்ணுச்சு, பேப்பர் வந்து இப்படிக்கா போய் கொஞ்சம் வந்து அப்புறம் தான் கிரவுண்ட் வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ ஆடி காத்துல ஆடி வந்து ரீச் பண்ணிச்சு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம சொல்லும் போதே தெரியும், சார் நீங்களே சொல்றீங்க காத்துல ஆடி வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து காத்து தடுக்குமா, தடுக்காது.
காற்று ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, காற்றோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம ஒரு மாஸ் வச்சுருக்கோம், கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாஸை விட காத்தோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரோப்ளைன்லாம் எப்படி பறக்குது, அந்த பிரின்சிபல் தான். அது வெயிட் தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுது, அந்த வெயிட்டை தாண்டி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது ஏர். அதனால தான் அது வந்து பறந்து போகுது. கரெக்டாக அதை எடுத்துகிட்டு பறந்து போகுது அவ்வளோ பெரிய வெயிட்டை. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ அந்த பேப்பர் என்ன பண்ணுறோம், பேப்பர் இங்கே வந்தோடனே காற்று நிறையா இருக்கும். கரெக்டாக ஓப்பன் ஏரில் காற்று நிறையா இருக்கும், ஓப்பன் ஏரோ க்ளோஸ்ட் ஏரோ காற்று வந்து நிறையா இருக்கும். அப்போ காற்றுல தான் என்ன பண்ணுது, பேப்பர் வந்து ரெசிஸ்டட் ஆகுது, தடப்படுது. ஸோ தடப்பட்டு கீழே வந்து லேட்டாக விழுகுது. இதை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணி கலீலியோ வந்து தப்புன்னு சொல்லி அடித்து விரட்டி அவர் வந்து கொண்டுட்டாங்க. பட் லேட்டரா நியூட்டன் வந்தப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா வேக்கம் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. வேக்கம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்கும். அந்த ஹோலில் ஒரு டியூபை விட்டு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் இருக்குது, இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் இருக்குது. சரியா, இந்த ஃபெதர் இருக்குது. சரி, இந்த ஹோலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஏரையுமே வந்து சக் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. எல்லா ஏரையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஏரை மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹோலை சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஹோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீல் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே இப்போ காற்றே இருக்காது. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதை அட் அ டைமில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேம் டைமில் ரிலீஸ் பண்ண உடனே பாலும் சேம் டைமில் கிரவுண்டை வந்து ரீச் ஆயிடுச்சு, இந்த ஃபெதரும் சேம் டைமில் கிரவுண்டை வந்து ரீச் ஆயிடுச்சு. ஃபெதர் எவ்வளோ லைட் வெயிட்டு, ஒரு பால், இப்போ இந்த பால் வந்து ஒரு 1 kgன்னு வச்சுக்கோங்க, ஃபெதர் வந்து என்னது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், கிட்டத்தட்ட 0.01 அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக 0.01 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்னவா இருக்கும், ரெண்டுமே இப்போ பேப்பரோட ஃபெதர் ரொம்ப ரொம்ப கம்மியான லைட் வெயிட்டு. அப்படி இருக்கும் போது ரெண்டுமே சேம் டைமில் வந்து கீழே விழுந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், காற்று இல்லாத ஒரு இடத்துல இப்போ காற்று இருக்கிறதால தடப்பட்டு கீழே விழுது, ரொம்ப ரொம்ப ரைட்டான வெயிட்டு. இப்போ இதே பேப்பரை அவங்க நல்லா க்ரஷ் பண்ணி கீழே போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேம் டைமில் தான் போய் விழுந்திருக்கும். க்ரஷ் பண்ணி நல்லா சுருக்கி, நம்ம பேப்பர் பால்லாம் ஆடுவோம்ல அந்த மாதிரி நல்லா அதை கசக்கி கீழே போட்டோன்னா சேம் டைமில் விழுந்திருக்கும். ஆனால் அவங்க பிளெயின் பேப்பரை போட்டதுனால தான் காற்றுல தடப்பட்டு கீழே போச்சு. ஸோ இதில் தான் என்ன சொல்ல வராங்க, கிராவிட்டி. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வேக்கம், அதாவது காற்றே இல்லாத இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணுறாங்க சேம் டைம்லனா ரெண்டு ஆப்ஜெக்டும் அது எவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹெவியான ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சேம் டைமில் தான் கீழே போய் விழுது அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, சரி, இதில் ஒரு ஃபார்முலாலேருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. சரியா, எம்னா மாஸ், ஜினா வந்து கிராவிட்டி. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரியா, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட். அடுத்து நம்ம கிட்ட இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது ஃபோர்ஸை வச்சு. கரெக்டாக ஃபோர்ஸை வச்சு இன்னொரு ஃபார்முலா இப்போ தான் படித்தோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஜி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸு ஸ்கொயர். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட். ஓகேவா, நியூட்டன் எதெல்லாம் நம்ம நியூட்டன்ல சொல்றோமோ அதெல்லாம் ஃபோர்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட், அவ்வளவுதான். ஸோ மீட்டருங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்கிறோம், கிலோகிராம்ன்றது அந்த மாஸ், அதாவது வெயிட்டை வந்து கம்பேர் பண்றோம். கரெக்டா, சரி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டுத்துலையும் எஃப் இருக்குல்ல, இங்கேயும் எஃப் இருக்கு இங்கேயும் எஃப் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்றேன். ஸோ பை ஈக்குவேட்டிங் டூ ஸோ எம்ஜி ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் ஜி ஆஃப் m into m divided by d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே எதுவுமே இல்லை, இது டிவைடில் தானே இருக்குது, அப்போ இது நான் டிவைடில் மாற்றணும், டிவைட் பை 1, ஏன்னா எதுவுமே இல்லை, டிவைட் பை 1 நாமளே போட்டுக்கலாம். சரி, போட்டாச்சு. இப்போது கேன்சல் பண்ண முடியுதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், நடுவில் ஈக்குவல் இருக்குல்ல, அப்போது நியூமரேட்டரும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் இருக்க நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம் தாராளமாக, டினாமினேட்டரும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆகும், சேம் சைடில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், தெரியாதவங்க இப்போ கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆகிரும். கரெக்டா, அப்போ என்ன நடக்கும், ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்ட்டு எம் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் பேலன்ஸ். சரி, இப்போ நம்ம இதையும் வந்து மாற்றி கூட எழுதலாம், சொன்னல இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆர் இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஸ்மால் ஜி ஈக்குவல் டு
இந்த ஜியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். m டிவைடட் பை டி ஸ்கொயர், ரெண்டுமே ஒன்று தானே. இந்த ஜியை நான் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன், இது மேலே ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இருக்குது, இதை நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது, கீழே இருக்கிறது, அவ்வளோதான். ஆர் இதை இன்னொரு மாதிரி மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா g ஈக்குவல் டு எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஓகேவா, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கிராவிட்டி இன்டூ டி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயர்னு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரியா, ரேடியஸ்னால் வந்து என்னது, இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எர்த்து, இது எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த 3 வந்து என்ன பண்ணும், எர்த்தை வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். கரெக்டாக, எர்த்தை வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும், இந்த பேட்டர்னில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி பண்ணும்போது நான் எர்த்தில் இருந்து, ஸோ எர்த்தில் இருந்து, எர்த்து தான் சென்டர் ஆஃப் த இந்த சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. எர்த்தில் இருந்து இந்த 3க்கான டிஸ்டன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணணும்னா இதுதானே என்னோட ரேடியஸ், இதுதானே என்னோட ரேடியஸ் ஆர். சரி, அதனால ஆர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர், ரேடியஸ் ஸ்கொயர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, இதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மாஸ் வந்து பாருங்கள், மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட், டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். மாஸ் வந்து சேஞ்சே ஆகாது, அது எங்கே போனாலும் சேம் தான். பட் வெயிட் பாருங்க, வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ். வெயிட்டுங்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். எர்த் புல்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டுவர்ட் இட்ஸ் சென்டர். ஸோ நியூட்டன் செகண்ட் லா. அதே மாதிரி வந்து வெயிட் என்ன பண்ணும், சேஞ்சஸ் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா, சேஞ்சஸ் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டியை பொறுத்து வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் வந்து மொத்தம் 3 லா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. கரெக்டா, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, நியூட்டன் செகண்ட் லாவே எடுத்துக்கிறாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ டபிள்யூனா வெயிட் இன் நியூட்டன், எம்னா மாஸ் இன் கேஜி, ஜினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே பாருங்க 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினில் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. முன்னாடி தானே பார்த்தோம், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ கம்மியான ஸ்பீட்லேருந்து அதிகமான ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது, அதுதான் ஆக்சலரேஷன். நம்மளுக்கு இப்போ கொஸ்டினில் ஆக்சலரேஷன் தரல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக கிராவிட்டியை கொடுத்துருப்பாங்க, இல்லை நாமளே கிராவிட்டின்னு அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஃபார் வெயிட் ஆக்சலரேஷன் இஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் கொடுத்துருக்காங்க, ஸோ கிராவிட்டியால் இந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. முன்ன என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் தரல, வெயிட்டை பொறுத்து தான் சொல்கிறாங்க அப்படின்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் வெயிட் அண்ட் மாஸ். ஸோ அட் அ கிவன் பிளேஸ் வெயிட் வந்து எப்படி இருக்கான், வெயிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். வெயிட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாஸும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வெயிட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மாஸும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், தட் மீன்ஸ் இஃப் மாஸ் டபுள் வெயிட் ஆல்சோ டபுள்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் ஈக்குவல் டு ஒரு 5 kgன்னு வச்சுக்கோங்க. வெயிட் ஈக்குவல் டு 5 kg. அப்போ மாஸ் என்னவா இருக்கும், மாஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒரு கேஜி எடுத்துக்கோங்க. மாஸுமே 5 kgனே வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, டபுள் ஆச்சுன்னா இப்போது 10 kg ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மாஸுமே என்ன ஆகும், 10 kgயாக மாறும். சரியா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஒரு சிமிலர் கம்பேரிசன். ஸோ மாஸ் அண்டு வெயிட்டுக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ மாஸுங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ரோல் சாப்பிட்ருப்பீங்க, சமோசாலாம் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃப்பு தான் வந்து என்னது மாஸு. அதை மொத்தமாக சேர்த்து சொல்கிறது தான் வெயிட்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் தான் நம்ம வெயிட்டை சொல்லுவோம், அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து. இப்போது அதே சமோசாவை நான் இடத்துல சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கிராம்ஸ் இருக்கும். இதே சமோசாவை நான் எடுத்து ஸ்பேஸுக்கு போனால் அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கும். கரெக்டாக, சரி. ஸோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது, எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது அப்படின்றது தான். ஸோ வெயிட்டுங்கிறது ஃபோர்ஸ் வித் விச் எர்த் புல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அது எர்த்தோ இல்லை வேற ஒரு பிளானட்டோ எவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அதை கீழே இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த கிராவிட்டி அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வெயிட் சொல்லுவோம். இட் நெவர் சேஞ்சஸ். கரெக்டா, நோ மேட்டர் வேர் யூ ஆர், எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்களா பிரச்சனை இல்லை.
மாஸ் வந்து மாறாது. ஆனால் வெயிட் அப்படி கிடையாது. வெயிட் என்ன பண்ணும்? இட் சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் கிராவிட்டி. சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் கிராவிட்டி. ஸோ மாஸ் எர்த்தில் ஒரு வெயிட், மூணில் ஒரு வெயிட், அதர் பிளானட்ஸ்லாம் ஒரு வெயிட் இருக்கும். அதே மாதிரி மாசை வந்து நான் சொன்னேன்ல, கிலோகிராம் கேஜின்னு எதுக்கு போடுறாங்க அப்படின்னா மாசை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ மெஷர்ட் இன் கிலோகிராம் கிராம்ஸ். வெயிட் அதே மாதிரி மெஷர்ட் இன் நியூட்டன். ஏன்னா வெயிட்டுங்கிறது என்னன்னு படித்தோம்? வெயிட்டுங்கிறதே ஒரு ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் வெயிட்ன்றதே என்னது? ஒரு ஃபோர்ஸ்ன்னு இப்போ தான் படித்தோம். கரெக்டாக? ஸோ வெயிட்னா ஃபோர்ஸ்னா, இப்போ நான் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னேன்? நியூட்டன்னு சொன்னேன். அப்போ வெயிட் ஃபோர்ஸ்னு அர்த்தம்னா அப்போ வெயிட்டுக்கு நான் நியூட்டனும் சேர்த்து எழுதிக்கலாம். ஃபோர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட்டுக்குமே நான் நியூட்டன்னு போட்டு மெஷர் பண்ணலாம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது வெறும் மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன்லாம் இருக்காது. பட் வெயிட்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூடுன்றாங்கல்ல, அதுக்கு மேக்னிடியூட் என்ன சொன்னோம்? வேல்யூ. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 70 km/h போய்கிட்டு இருக்கு ஸ்பீடு அப்படின்னா, இல்லை வெயிட், மாசை பற்றி தானே பேசுகிறோம், மாஸ்னா வெயிட் தானே. இப்போ 70 கிலோகிராம், கிலோமீட்டர் இல்லை, சாரி கிலோகிராம், சாரி மன்னிச்சிருங்க. 70 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோகிராம் இவ்வளோ கேஜி வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, இவ்வளோ கேஜி ரைட் சைடில் இருக்குது, இவ்வளோ கேஜி நார்த்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. கரெக்டாக? எவ்வளோ கேஜி அவ்வளோதான். 70 கேஜி இருக்குது, 60 கேஜி இருக்குது, 10 கேஜி இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல டைரக்ஷனுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இதுவே வெயிட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ஷனும் இருக்குது ப்ளஸ் மேக்னிடியூடும் இருக்குது. ஏன் வெயிட்டை வந்து டைரக்ஷனை பொறுத்து சொல்கிறோம்? ஏன் அப்படின்னா வெயிட்டை வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் தானே வச்சு மெஷர் பண்ணுறோம், நியூட்டன். அதாவது கிராவிடேஷனில் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போது கிராவிட்டிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? வெயிட்டு வேறு வேறு இடத்துல மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு டைரக்ஷனும் இருக்குது. வேறு வேறு இடத்துல மாறுது இல்லை, டைரக்ஷன்னா வேறு வேறு இடம் தானே. அப்போ இடத்த மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இடமும் மாறுது, அதோடைய மேக்னிடியூடும் மாறுது. சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் அப்படின்றாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே சொன்னேன், வீடியோவிலே. என்ன இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த மூன் அண்ட் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த எர்த். ஒரு எர்த்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களையும் மூணில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வெயிட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1/6 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, 1/6 கூட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எதை மல்டிப்ளை பண்ணோம்? எர்த்தில் இருக்கக்கூடிய வெயிட். எர்த்தில் இருக்கும்போது நம்ம என்ன வெயிட் இருக்கமோ அதை 1/6 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மூணில் நம்ம எவ்வளோ வெயிட் இருப்போம்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தில் இங்கே கொடுத்துருக்கதே எடுத்துப்போம். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 kg. அப்போ மாஸ் 120 kgனா வெயிட்டும் 120 kg தான். மாஸ் வந்து 120 kg, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸை வந்து வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பை 10 பண்ணால் போதும், நியூட்டனில் கன்வெர்ட் ஆகிடும். சரி, ஓகே. ஸோ எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 120 kg இருக்கேன். சரியா? எர்த்தில் வந்து நான் 120 kg இருக்கேன். இப்போ மூணில் நான் எவ்வளோ வெயிட் இருப்பேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1/6 மல்டிப்ளை பை 120. இப்போ 6 டேபிளில் 12 போகிறோம், 6 3s are 12, ரிமைனிங் 0 அப்படியே போடுங்க, அவ்வளோதான். ஸோ மூணில் நான் எவ்வளோ இருப்பேன்? சரி, 2 12, 6 2s are 12, 20. அப்போ நான் மூணில் எவ்வளோ இருப்பேன்? 20 kg இருப்பேன். சரியா? மூணில் எவ்வளோ இருப்பேன்? 20 kg இருப்பேன், அவ்வளோதான். ஸோ எர்த்தில் 120 kgனா மூணில் வெறும் 20 kg தான் இருப்பேன். அப்படியே 1/6 ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து என்ன ஆயிரும்? 1/6 குறைஞ்சி போயிடும் நம்மளுடைய வெயிட்டு. அதனால தான் மூணில் வந்து நம்மளால் கொஞ்சம் ஜம்ப் பண்ணாலுமே லேட்டாக வந்து லேண்டை ரீச் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. எர்த்தில் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? லேண்டை ரீச் பண்ணிடுவோம். சரியா? நெக்ஸ்ட், த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ த்ரஸ்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஒரு பையன் அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு. எல்லா ஸ்கூல்லையுமே நோட்டீஸ் போர்டு இருக்கும். கரெக்டாக? நோட்டீஸ் போர்டில் இந்த கிளிப்பு பின்லாம் இருக்குல்ல, கிளிப் பின்ஸ், பேப்பர் பின்ஸ், கிளிப் பின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு குத்தும் போது என்ன நடக்கும்? இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறாங்க பாருங்க. ஸோ இந்த பின்னை வச்சு என்ன பண்ணுறாங்க? குத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக? அப்போ அந்த போர்டில் இந்த ஷார்ப்பான இடத்த வச்சு நான் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினா தான் அது உள்ளே போகும். தேர்ஸ்ட் கொடுத்து அழுத்தினா தான் உள்ளே போகும். இல்லை நான் சும்மா கையை வச்சுக்கிட்டு இருந்தால் உள்ளே போகுமா? போகாது. ஸோ
இதுக்கு பேர் தான் a force in a particular direction is called thrust. இதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்பீங்க, மோர் ஆர் ஓவர் எல்லாருமே போயிருப்பீங்க. அப்படி போலனாலும் ஒரு வாட்டி போய் பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா பீச் மண் மாதிரி எங்கேயாச்சும் சாண்டு கொட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாண்ட் இருந்தாலும் ஓகே. இப்போ அந்த சாண்டில் நீங்கள் காலை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் என்ன பண்ணும், மண்ணுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த சாண்டில் காலை வைக்கிறீங்க அப்படின்னா, பீச் சாண்டோ இல்லை பீச் சாண்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கும்போது காலை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து உள்ளே போகும். அது காரணம் என்ன, நாம் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். வெர்டிக்கல்னா டாப் டு பாட்டம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கரெக்டாக வெர்டிக்கலாக இருக்கும். அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது, இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டாக இருக்குது. ஸோ அனிமல்ஸ்லாம் இப்படி இருக்குது. அதனால தான் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஃப்ளோட் ஆகுது தண்ணியில். இப்போ அனிமல்ஸ் ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா, இப்போ மனுஷங்க ஸ்விம்மிங்கே தெரிலனா என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் விழுதான் முழுகிடுவாங்க. ஆனால் அனிமல்ஸுக்கு ஸ்விம்மிங் தெரிலனாலும் தண்ணியில் விழுதான் முழுகாதுங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு மேலே வந்து மிதந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் டெய்லியும் போய் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் ஒரு கொஞ்ச நாள் எடுத்துக்குதா, கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, அதுங்க ஹரிசாண்டலாக இருக்குது, அதாவது தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் அதுங்க முழுகாமல் அப்படியே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், நல்லா செங்குத்தாக அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால தான் தண்ணியில் விழுந்த உடனே நீச்சல் தெரியலனா உள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு முழுகிடுறோம். சரி, இப்போ அந்த பீச் மண்ணில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுதான் வந்து சாண்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சாண்டு. இங்கே ஒரு காலை நம்ம வைக்கிறோம்னா என்ன பண்ணோம், சாண்டுக்கு உள்ள கால் போயிடும். கரெக்டாக சாண்டுக்கு உள்ள கால் போயிடும். அப்போ என்ன தரோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன தந்துக்கிட்டு இருக்கோம்னா, இதுக்கு பேர் தான் த்ரஸ்ட். இதுக்கு பேர் தான் த்ரஸ்ட். சரியா? ஸோ இதுக்கு பேர் த்ரஸ்ட்னா, இப்போ ப்ரெஷர்னா என்ன சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ப்ரெஷர்னா தான் அழுத்தம், ப்ரெஷர்னா அழுத்தம் தான். கரெக்ட், ப்ரெஷர்னா அழுத்தம் அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் திடீர்னு இதுக்கு பேர் த்ரஸ்ட்ன்ட்டீங்களே அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் கொடுக்குறீங்களா, கால் உள்ளே போகுது இல்லை, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில். இப்போ செவுத்துல ஆணி அடிக்கிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா செவுரு. ஸோ இது வந்து ஒரு வால். ஸோ இந்த வாலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆணி அடிக்கிறேன். அப்போது ஆணியோடைய ஷார்ப்பான எட்ஜை அந்த வாலில் வச்சு ஒரு சுத்தியை வச்சு இங்கே இடத்துல தட்டினா மட்டும்தானே இது உள்ளே போகும். ஒரு சுத்தி வச்சு இந்த தட்டினா மட்டும் தான் ஆணி வந்து உள்ளே போகும். இல்லை, இந்த ஷார்ப்பான பொசிஷனை நான் அப்படியே ரிவர்ஸில் வச்சுட்டு இந்த ஃப்ளாட்டான பொசிஷனை செவுத்தை நோக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் எப்படி ஆணி உள்ளே போகும், போக முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, த்ரஸ்ட். இங்கே ஷார்ப்பான இடத்த நான் செவுத்தில் வைக்கும் போது தான் இந்த ஷார்ப்பான இடம் என்ன பண்ணும். ஸோ இந்த இங்கே காட்டுறேன். ஸோ இந்த ஷார்ப்பான இடம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த செவுத்தை ஜஸ்ட் கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டாக இந்த செவுத்தை ஓட்டை போட்டுட்டு போகும். ஸோ அதுக்கு காரணம் என்னது, இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஷார்ப்பாக இருக்க உள்ளே இறங்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னா த்ரஸ்ட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம என்ன தரோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு பேர் த்ரஸ்ட். அப்போ ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, இப்போ த்ரஸ்ட் கொடுக்குறோம்ல, ஃபோர்ஸ் தரோம்ல, அந்த ஃபோர்ஸை எவ்வளோ இடத்துல மொத்தமாக தரோம், ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. அதாவது எவ்வளோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர்ஸ் தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆணி இடத்துல, ஸோ இது வந்து த்ரஸ்ட். இந்த ஆணி வந்து செவுத்துல இறங்குறது த்ரஸ்ட். கரெக்டாக மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் தரும், ஃபோர்ஸை எவ்வளோ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ, இந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த ஆணியோட ஹெட்டில் மட்டும் தான் நல்லா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதுதான் ப்ரெஷர். அந்த இடத்துல கூடிய ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர். இதுவே இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மண்ணில் காலை மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து த்ரஸ்ட். இதுவே அந்த மண்ணில் நம்ம அப்படியே படுத்துக்கிட்டோம், இதுதான் மண் அப்படின்னா சாண்ட், இதுதான் சாண்ட் அப்படின்னா, இந்த சாண்டில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அப்படியே படுத்துக்கிட்டான். சரியா? இந்த சாண்டில் அப்படியே ஒருத்தன் படுத்துக்கிட்டான். இப்படி படுத்துக்கிட்டானா அப்போ அந்த சாண்ட் வந்து கீழே போகுமா, சாண்ட் வந்து உள்ளெல்லாம் போகாது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரெஷரை ஈவனாக அந்த சாண்டுக்கு தரோம். நம்ம ஒரே இடத்துல கொடுத்தா தான் கால் உள்ளே போகும். ஈவனாக தரோம் அப்படின்னா, மொத்தமாக நிறைய இடத்துல தருது, ஒரு பெரிய சர்ஃபேஸில் தரோம் அப்படின்னா, ஒரு பெரிய சர்ஃபேஸில் ப்ரெஷர் தரோம் அப்படின்னா, இந்த மொத்த சர்ஃபேஸ்க்கும் ப்ரெஷர் வந்து ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ அது கீழே போகாமல் ஃப்ளாட்டாக அப்படியே நிற்கும். இதுக்கு பேர் தான் ப்ரெஷர். ஓகேவா? த்ரஸ்ட் ப்ரெஷர், இதுதான் வந்து சிம்பிள் டெஃபினிஷன். மறக்கவே மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட், you stand on a loose sand, your feet go deep into the sand, now lie down on the sand. இப்போ நான் சொன்னதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லூஸாக இருக்கக்கூடிய மண், அதாவது பீச் மண்ணெலாம் நடந்தோம் அப்படின்னா கால் வந்து உள்ளே போகும். இதுவே அதில் நீங்கள் லை டவுன் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, த்ரஸ்ட் கொடுக்காம ப்ரெஷரை கொடுக்குறீங்க. அதனால் மண் வந்து உள்ளே போகாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மேலே நின்றுக்கிட்டு இருக்கும்.
The force acting on an object perpendicular to the surface is called thrust. Perpendicularனா என்ன? ஒரு லைன் இப்படி இருக்கணும், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு லைன் கீழே இப்படி இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? பர்பண்டிகுலர். நம்ம முன்ன பார்த்தோம்ல, மின்னி எல்லாம் பர்பண்டிகுலர் தானே இருக்கு. இங்க பாருங்க, செவுரு இப்படி இருக்கு, ஆணி இப்படி இருக்கு, பர்பண்டிகுலர் தானே இருக்கு. ஸோ ஆணி இப்படி இருக்கு, செவுரு இப்படி இருக்கு, பர்பண்டிகுலரா தானே இருக்கு. அதே மாதிரி இதுவும் பாருங்க. ஸோ இது நம்ம காலு, இது வந்து சாண்டு, பர்பண்டிகுலரா தானே இருக்கு. அப்போ எப்படி இருக்கணும்? த்ரஸ்ட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கணும். ஸோ இதுதான் பர்பண்டிகுலர், அதுதான் நம்ம த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா. ஸோ இப்போ நான் ப்ரெஷர், ஒரு இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த்ரஸ்ட் எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ ஏரியால நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸையும் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியல, ஏது புரியலன்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணுங்க, இல்லை டாப்பிக்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெட்டர் டைமிங்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இல்லைனாலும் என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் வந்து ஃபால்ட் இருக்கா, அதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.